இந்த 60ஆம் கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? இதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் சொல்றீங்களா? தமிழ்ல மொத்தம் 60 வருஷம் இருக்கு. நாம பிறந்து 60 வருஷம் கழிச்சு நாம பிறந்த அதே வருஷம் திரும்பி வரும். இப்ப சோபகிருத ஆண்டு நடக்கும். இதே மாதிரி நான் பிறக்கும் போது இதே சோபகிருத ஆண்டு நடந்திருக்கும். ஒருத்தருக்கு முழுசா 60 வயசு கடந்து 61வது வயசு வரும்போது அவன் பிறந்த அதே தமிழ் வருஷம் திரும்பி வரும். அந்த நிகழ்வுக்கு பேர் தான் 60ஆம் கல்யாணம், மணிவிழா, சஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் எத்தனையோ கண்டங்கள்ல இருந்து தப்பிச்சிருப்பான். அத்தனை கண்டத்துல இருந்து தப்பிச்சு 60 வயசு உயிரோட இருக்கிறதுன்றது கடவுள் கொடுத்த வரம் தானம்மா. அதுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். ரெண்டாவது, எந்த பிள்ளைங்களும் அப்பா அம்மா கல்யாணத்தை பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க எல்லாமா இருந்து எல்லா கடமையும் பண்றாங்க இல்லையா? அதே பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய நன்றி தான் இந்த சடங்கு 60ஆம் கல்யாணம்.